பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டே 101ல இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது போன வாரத்துலேருந்தே வந்து பழைய எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் அதாவது ஹவுஸ்மேட்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, போன வாரம் வெளியேறின சாண்ட்ரா வந்து உள்ளே வராங்க. உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க திவாகர் இருக்கட்டும், பிரவீன் காந்தி அப்படின்னு அவங்களுக்கு யார் யாரெல்லாம் சப்போர்ட்டாக இருந்தாங்களோ அவங்களெல்லாம் ஹக் பண்ணுறாங்க. பார்த்தியா என்ன புருஷங்காரன் நான் இங்கே இருக்கேன் என்ன மறந்துட்டு அப்படின்ட்டு பிரஜன் வந்து போகிறாரு. போகும்போது நீல் டவுன் பண்ணி ரோஸு கொடுத்து நான் இந்த 20 நாள் தான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணேன்னு தெரியல இந்த 21 வருஷத்தை விட அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. 2 பேரும் வந்து பரஸ்பர அன்பை வந்து பரிமாறிக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நேராக ரம்யா கிட்ட தான் போகிறாங்க. நீங்கள் வந்து நான் வந்து எந்த எபிசோட்லையுமே நான் உங்களை அப்படி சொல்லலையே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் சரியாக பார்க்கலன்னு அர்த்தம்னு ரம்யா சொல்கிறாங்க. நான் உங்களை பாம்புன்னெலாம் நான் சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு அந்த டாப்பிக்கை மாற்றிட்டு வந்துடுறாங்க. உடனே அமித் வந்து அந்த கேங்கில் சேர்ந்துறாரு. இவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? சரி விடுங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உட்கார்றாரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ரோமோவில் எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி வினோத் தான் வந்து உள்ளே வராரு. அவருக்கு வந்து இந்த சாங் போடுறாங்க. சிவகார்த்திகேயனோட ஒரு சாங் வரும் இல்லையா, லோக்கல் அந்த இது மாதிரி அந்த சாங் வந்து போடுறாங்க. அதுக்கடுத்து வந்து யார் எதிர்பார்த்தாங்களோ இல்லையா, அமித் வந்து வினோத் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தார். என்னோட குழந்தைங்களும் உன்னோட குழந்தைங்களும் ஒன்றா வளரணும், அந்த அளவுக்கு நம்ம நட்பு இருக்கணும், நம்ம புதுசாக பாட்டு பண்ணுவோம் பண்ணிகிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததும் தூக்கி சுற்றுறாரு. அதுக்கப்புறம் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஜென்யூனாக வந்து ஹாப்பியாக இருக்காங்க. ஆனால் வந்து கில்ட் வந்து அரோராக இருக்குது. அரோரா வந்து அதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது விடு நான் என்னோட இதில் தான் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் சொல்கிறாங்க. ஆனாலும் சமாதானம் ஆகிற மாதிரி தெரியல. அதனால் வந்து காமெடி அங்கே போடுறாரு. என்னென்னா ஒரு வேளை நீ நான் 18 லட்சத்தை வந்து எடுத்துகிட்டு போயிட்டு தான் அல்றேன்னு நினைக்கிறேன் அப்படின்றதும் அரோரா சிரிக்க ஆரம்பிச்சாராங்க. அல்வா எப்படி இருந்துச்சுன்னு கேட்குறாரு. பார்ப்போம் என்ன நடக்குது.